சென்னையில் நேற்று கடத்தப்பட்ட குழந்தை 5 மணி நேரத்தில் மீட்கப்பட்டது எப்படி என பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், என்னென்ன தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னை போரூர் முகலிவாக்கம் பகுதியை சேர்ந்தவர் கீதா, 29 வயதான இவருக்கு தேவராஜன் என்பவரை திருமணம் செய்து கொண்டு அவர் வசித்து வந்திருக்கிறார். இந்த நிலையில் கீதா பிரசவம் அடைந்ததால் அவர் கடந்த 13ஆம் தேதி ராயபுரத்தில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்ஆர்எம் மகப்பேறு அரசு மருத்துவமனையில் அவர் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். கடந்த 15ஆம் தேதி அவருக்கு அறுவை சிகிச்சை மூலமாக பெண் குழந்தையானது பிறந்திருக்கிறது. இந்த நிலையில் அவர் அங்கே சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கீதா நேற்று அவர் டிஸ்சார்ஜ் ஆகியிருக்கிறார். அப்போது டிஸ்சார்ஜ் ஆன பின்னர் அவர் ஆட்டோ மூலமாக அவர் வீட்டிற்கு செல்வதற்காக தனியாக வந்திருக்கிறார். குறிப்பாக அவரது கணவர் சில பல துக்க நிகழ்ச்சிக்கு சென்றதால் அவரால் கூட இருக்க முடியாத நிலைமை ஏற்பட்டதால் கீதா தனியாக அவர் குழந்தையுடன் ஆட்டோவில் ஏறி அவரது வீட்டிற்கு செல்ல அவர் திட்டமிட்டு இருக்கிறார். அப்போது ஆர்எஸ்ஆர்எம் மருத்துவமனைக்கு வெளியே வந்தபோது அவருடன் ஏற்கனவே பழக்கமான ஒரு பெண் தான் உதவுவதாக கூறி அவரிடம் பேசியிருக்கிறார். பின்னர் தான் குழந்தையை தன்னிடம் கொடுக்குமாறு கூறிவிட்டு ஆட்டோவை பிடித்துவிட்டு செல்வதாக அவர் சென்றவர் திடீரென அந்த பெண் குழந்தையுடன் தப்பி சென்றிருக்கிறார். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண் கீதா இது தொடர்பாக ராயபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். புகார் கொடுத்த உடனேயே போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து 3 தனிப்படைகளானது அமைக்கப்பட்டு தீவிரமாக குழந்தையை தேடும் பணியில் ஈடுபட்டனர். மொத்தம் 3 டீம் என்பதால் ஒரு டீம் சிசிடிவி காட்சிகள் மூலமாகவும் மற்றொரு டீம் செல்போன் எண்ணை ட்ராக் செய்யக்கூடிய பணியிலும் ஈடுபட்டனர். குறிப்பாக போலீசாரோட முதற்கட்ட விசாரணையில் அந்த கடத்திய அந்த குழந்தையை கடத்திய பெண்ணும் அதே போன்று தான் அந்த ஆர்எஸ்ஆர்எம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அவர் 4 நாட்களாக அங்கிருந்து வேவு பார்த்து வந்ததும் கணவர் கீதாவுடன் இல்லை என்பது தெரிய வந்ததை அடுத்து அந்த பெண் தொடர்ச்சியாக கீதாவுடன் உதவுவது போல அவர் நடித்து காட்டியிருக்கிறார். பின்னர் தான் அந்த குழந்தையை திருடி இருப்பதும் தெரிய வந்திருக்குது. அதே போன்று தான் கணவர் இல்லாததால் கணவரிடம் கீதா ஆட்டோவிற்கு பணம் அனுப்புமாறு கூறியிருக்கிறார். அப்போது கணவர் தேவராஜன் என்பவர் அவர் பணத்தையும் அந்த பெண்ணிற்கு தான் அனுப்பியிருப்பதால் அந்த ஜிபேவோட எண் கொடுத்திருக்கிறார். போலீசார் அதனை வைத்து போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்ட போது சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வைத்து அவரை நேற்று இரவு, அதாவது புகார் கொடுத்து 5 மணி நேரத்திற்குள்ளேயே அவர் கொடுங்கையூர் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்ட அந்த பெண் ரோஸ்மேரி என்பதும் 29 வயது நிரம்பியவர் என்பதும் தெரிய வந்திருக்குது. குழந்தையும் உடனடியாக மீட்டிருக்கிறார். மேலும் அவரது கணவர், அதாவது இந்த ரோஸ்மேரியோட 2வது கணவர் சங்கர் என்பவரையும் பிடித்து இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. போலீசாரோட விசாரணையில் திடுக்கிடும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அந்த பெண்ணை போலீசார் கைது செய்தவுடன் அந்த பெண் தனது குழந்தை தான் என போலீசாரிடமும் அதே போன்று மருத்துவமனை ஊழியரிடமும் அவர் தொடர்ச்சியாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு சிறிது நேரமானது பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அந்த பெண்ணிடம் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டனர். அதே போன்று அந்த பிறந்த குழந்தைக்கு பிறக்கும் போதே அந்த காலோட ரேகையை மருத்துவமனை தரப்பில் எடுப்பது வழக்கம். அந்த ரேகையை வைத்து விசாரணை மேற்கொண்ட போது தான் இது கீதாவுடைய குழந்தை தான் எனவும் இவர் பொய் சொல்வதும் தெரிய வந்திருக்கிறது. அதே போன்று இவரது ரேகையும் போலீசார் ஆய்வு செய்த போது தான் உறுதி செய்திருக்கிறார்கள். அதே போன்று இவர் இந்த போல நடித்ததற்கான காரணம் என்ன என்பது குறித்து போலீசாரோட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகிருக்கிறது. அதாவது அந்த ரோஸ்மேரி என்பவர் ஏற்கனவே முதல் திருமணம் நடைபெற்றிருக்கிறது. திருமணம் நடைபெற்றவுடன் அவருக்கு கருத்தடையானது செய்திருக்கிறார். அதன் பின்னர் இரண்டாவதாக தான் சங்கர் என்பவரை திருமணம் செய்திருக்கிறார். சங்கர் திருமணம் செய்த பின்னர் அவருக்கு கருத்தடை செய்த விஷயம் அவருக்கு தெரியாதால தொடர்ச்சியாக ரோஸ்மேரி தன்னை பிரசவம் அடைந்தது போல அவர் தொடர்ச்சியாக கர்ப்பிணி பெண் போல மூட்டைகளை அடுக்கி வீட்டிலும் அதே போன்று பணியிடத்திலும் தொடர்ச்சியாக அவர் நடித்திருக்கிறார். அதன் பின்னர் தான் இதே போன்று தனக்கு குழந்தை பிறக்க இருப்பதாக கூறி அவர் மருத்துவமனையிலும் அட்மிட் ஆனது போல நடித்துவிட்டு இது போன்ற ஒரு ஏமாற்று வேலையை அவர் நிகழ்த்தி இருப்பதும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்திருக்கு.
இது தற்போது தான் கீதாவை கைது செய்த போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணையை மேற்கொண்டு அதே போன்று சங்கரிடமும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது அவர் கூறிய வாக்குமூலம் உண்மைதானா அல்லது வேறு ஏதேனும் தகவல் இருக்கிறதா என்ற பல கோணங்களில் இந்த விசாரணை நிகழ்த்தியிருக்கிறார். அதே போன்று 5 மணி நேரத்திற்குள்ள ராயபுரம் அனைத்து மகளிர் போலீசார் தனிப்படை அமைத்து உடனடியாக கைது செய்ததால அவரது தந்தையும் இது தொடர்பாக அவருக்கு போலீசாருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சாலமன். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.